எபிசோட் 53ல் மோகனை போய் ஜெயஸ்ரீ வந்து ஜெயிலில் மீட் பண்ணுறாங்க. ஜெயிலில் மீட் பண்ணிவிட்டு, சார் மது உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா என் பொண்ணு தான், அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதட்டப்படுறாரு. உடனே பதட்டப்படாதீங்க சார், மது நல்லா தான் இருக்கா. மதுவோட ஃப்ரெண்ட் மூலமாக தான் எனக்கு உங்களோட விஷயம் தெரிய வந்துச்சு. நாங்கள் வந்து லீலாவத்தின்னு ஒரு அட்வொகேட் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு லாயர். என்னை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா லாயர்ஸும் சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி பணம் இல்லாமல் வாதாடாமல் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நன்னடத்தை கைதிகள், இவங்களுக்காக நாங்கள் வாதாடி அவங்களுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், வெளியில் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர், ஏமா நான் 24 மணி நேரமும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறதே எப்படியாச்சும் வெளியே வந்து என் பொண்ணு மது கூடயே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் வெளியே வந்துட்டு யாராச்சும் தப்பு பண்ணுவாங்களாமா, ஏற்கனவே பண்ண தப்புக்கு தானமா உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் மதுவோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி எங்ககிட்ட சொன்னது. ஸோ நீங்கள் இது மதுவுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோங்க, நான் கண்டிப்பாக உங்களை ஈஸியாக வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதுக்கு ஏமா தெரியக்கூடாதுன்னு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு அவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ சசி ஜக்கு வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஜக்கு கிட்ட, டே 1 வீக் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, எங்கேயும் வெளியே போகாத, எந்த ஒர்க் பற்றி டென்ஷன் எடுக்காத, நீ பேசாமல் மூவிஸ் வெப் சீரிஸ்னு ஏதாவது பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சசி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு மீனு உன்னை பார்க்க வந்திருக்காடா, ஹாஸ்பிட்டலுக்கே திருப்பி வந்தா, நான் தான் அனுப்பிவிட்டேன், இப்போ வந்து வெளியில் நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜகு, வேண்டாம் நம்ம வெளியிலேயே போய் மீட் பண்ணிடலாம், ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அம்மா 1000 கேள்வி கேட்பாங்கன்னு ஜகு சொல்கிறாரு. சொல்லிட்டு கீழே அவங்க இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி பொன்மலரும் மீனும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனு வந்துட்டு, அம்மா என்னை பற்றி ஜகு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டேன், அதனால நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்காக அவனை புக் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு புக் பண்ணோம், அப்படியே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சசி திருன்னு முழிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அம்மா இவங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த கேப்பில் மீனும் வந்துட்டு ஜக்கு கிட்ட கேட்குறாங்க, மது உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலுமே வந்துட்டு என்ன சொன்னா அப்படிங்கும்போது 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. அந்த டைமில் அம்மா திரும்பியும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு அப்பா இல்லைம்மா, எனக்கு அம்மா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு எங்கள் அம்மா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே தங்கம் அப்படின்னு பொன்மலர் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாதேம்மா அப்படின்னு. அக்கான்னு சொன்னால் தான் தெரியும், உங்கள் கடையில் கூட யாரோ வந்தாங்கன்னு அம்மா மிரட்டி விட்டாங்களே அப்படின்னு பொன்மலருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ முழிக்கிறாங்க. உடனே மீனும் சொன்னாங்க, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்கள் அம்மா தான் கொஞ்சம் வயலண்ட், நான் சாஃப்ட் தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனு வந்து அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வெளியில் வரும்போது கேட்டு கிட்ட வச்சுட்டு, நான் எதாவது தப்பாக பேசிட்டேன் நான் ஜக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சசி வந்து திட்டுறாரு. ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டினோடனே மீனு வந்துட்டு ஜக்கு கிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு, உடம்பை பார்த்து கூட அவனுக்கு அடிப்பட்ட உடனே நான் எப்படி டென்ஷன் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து சசியும் திருப்பி வந்துட்டு ஜக்கு ஹக் பண்ண போகிறப்போ, ஜக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லுவான். உடனே ஏன்டா அவனுக்கு பொண்ணுங்க ஹக் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் ஹக் பண்ண ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு சசி திட்டிகிட்டே கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஆடிட்டர் காட்டுறாங்க, அவர் யாரையோ ஃபோனில் மிரட்டிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக மதி வராரு. மதி வந்துட்டு, இப்போ தான் நான் வந்து இவன் எஸ்எஸோட வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவங்க வீட்டில் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, எஸ்எஸ் ரொம்ப பயந்து போயிருக்கான் அப்படின்னோடனே, பயம் காட்டணும்ல, பயம் காட்டுறதுக்காக தான் நான் அவனுக்கு இதை பண்ணவே செஞ்சேன், பயம் வந்துருச்சுன்னா இனிமேல் அவன் நம்மகிட்ட கடையை கொடுத்துருவான், வேறு வழி கிடையாது, அவன் அப்படிலாம் விட மாட்டேன், சப்போஸ் கொடுக்கலைன்னா இதுக்கு மேலேயும் பயம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ கிரிஜா வீட்டுக்கு கிரிஜாவை பார்க்குறதுக்கு எஸ்எஸ் வராரு. அங்கே கிரிஜா முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. உடனே ஏமா அப்படி படுத்திருக்கா, ஐயோ உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்குது, இவ்வளோ காய்ச்சல் அப்படின்னோடனே, டேப்லெட் போட்டியானோடனே, இல்லைங்க டேப்லெட் போடல, சாப்பாடு வேணும்ல, மது வந்து கடையில் ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே எஸ்எஸ் வந்து, உடம்பு சரியில்லாமல் யாராச்சும் ஹோட்டலில் சாப்பிடுவாங்களாமான்னு சொல்லிட்டு அவரே கையால் போயிட்டு சாதம் வச்சு ரசம் வச்சு எடுத்து சாப்பாடு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, உனக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால உப்பு கம்மியாகவும் நாக்கில் ருசி இல்லாமல் இருக்கிறதுக்காக புளி ஜாஸ்தியாகவும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிஜா வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சொல்கிறாங்க, நான் எப்படியாச்சும் மோகனை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேங்க, ஏன்னா மோகன் கிட்ட போய் ஜெயிலில் பார்த்துட்டு வந்து ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு வந்திருக்கா, அதை பார்த்து தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவன் வெளியே வரதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, நம்ம பார்த்துக்கலாமா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் வந்து கிரிஜா கிட்ட சொல்கிறாரு. இப்போ எஸ்எஸ் வீட்டில் 4 பசங்களும் மோகன் எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மோகன் வெளியே வந்தால் தான் அவங்க அப்பா வந்து கிரிஜா வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜக்கு சொல்கிறான், அது எல்லாம் சரிதான், ஆனால் அந்த லேடி வந்து கருணை மனுவில் சைன் போட்டாதானே அவனை வெளியில் எடுக்க முடியும், மோகனை வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறான். அதுக்கு ஹரிணி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தை வந்து ஹரிணியும் ஜெயஸ்ரீயும் மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஹரிணி வந்து சித்தார்த்தை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அவரும் அந்த கிரிஜாவும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சித்தார்த் ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போமா ஜெயஸ்ரீ வந்துட்டு, இந்த மாதிரி இந்த ஃபார்மில் வந்து எப்படியாச்சும் கிரிஜாவோட சைன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு சித்தார்த் சொல்கிறார், நான் கிரிஜா கிட்டே பேசிடுறேன்னொடனே ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, இல்லை அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து அவங்க பொண்ணு மது கிட்ட பேசி எப்படியாச்சும் கிரிஜா கிட்ட பேசி சைன் வாங்க வைங்க அப்படின்னு சொன்னோடனே, சித்தார்த்தும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ கிரிஜாவோட ஃப்ளாட் செக்யூரிட்டி மது பின்னாடியே சித்தார்த் போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி டவுட் பண்ணுறாரு. ஏங்க உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சித்தார்த்து எப்படியோ மழுப்பிட்டு மது பின்னாடியே போயிட்டு, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் இல்லையா, அவர் வெளியில் கொண்டு வரணும்னா என்கிட்ட ஒரு லாயர் இருக்காங்க ஜெயஸ்ரீன்னு, எனக்கு நல்ல பேக்கப் இருக்குது, எங்கள் அப்பா கூட கமிஷனர் தான், இது என்னோட ஜெயஸ்ரீயோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்து அவரோட சித்தார்த்தோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்து நீங்கள் இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே மது கேட்குறாங்க, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னதுனோடனே, இப்போ உங்களுக்கு அது முக்கியமா உங்கள் அப்பா வெளியில் வரது முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதுவும் சைலண்டாக போகிறாங்க. அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை, ஏன்னா மது என்ன ஏதுன்னு கேட்குற ஆள். மது ஓகேன்னு சொல்லிட்டு மதுவும் அந்த ஜெயஸ்ரீயோட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு
விட்டுட்டு கிரிஜா வந்துட்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன தம்பி பேசினா, நான் பொதுவாக யார்கிட்டயும் பேச மாட்டேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மச்சமாக கேஷுவலாக தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லி சித்தார்த் வந்து மழுப்பிடுறாரு. இப்போ பொன்மலை டெக்ஸ்டைல்ஸ் கடைக்கு நம்ம LBW மணி இருக்கார் இல்லையா, அவரை விவேக்குங்கிற ஃபோட்டோகிராஃபர் ரோல் பண்ணுறாரு போல இருக்குது. அவர் வந்து மீராவை பார்க்கறதுக்காக வராரு. நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க இல்லையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, நான் தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் விவேக் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோடனே மீராவும் வாங்க அப்பாவை மீட் பண்ணலாம்னு சொல்லி அப்பா கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, நான் அப்பெல்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. நீ அப்படி என்ன தம்பி வீடியோ போட்டேன் அப்படின்னு. நான் பெரிய வைரல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இட்லி மீன் குழம்புக்கு அண்ணன் மெஸ்ஸில் சண்டை வந்துச்சுல, அந்த மெஸ் ஓனர் சுப்பிரமணி என்கிட்ட தான் சொல்லி அந்த வீடியோ எடுத்து வைரல் பண்ண சொன்னார். நான் அதே மாதிரி வைரல் பண்ணிட்டேன். எனக்கு 20K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் ரொம்ப பிஸி. இப்போ அண்ணன் மிஸ்ஸும் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து SS வந்து காது கொடுத்து கூட கேட்கல. இப்போ அவர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு சரி இதுக்கெல்லாம் உனக்கு எவ்வளோ காசு தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி SS கேட்குறாரு. அதுக்கு எனக்கு ஒரு 50,000 வேணும்னு. எனது 50,000 5,000 வேணா தரேன், வேணும்னா ஃபோட்டோ எடு, இல்லைனா போ அப்படின்னு. அப்படியா, வேறு வழியே இல்லையா, 5,000 தான் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கார் விவேக். அதில் சொல்லிட்டு சரி ஓகே நான் 5,000 வாங்கிக்கிறேன், சரி அட்வான்ஸாக கொடுப்பீங்களானே, ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட சொன்னேன். மீராவும் முழிக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான், நான் இது இல்லைனா இதுவும் கிடைக்காது எங்கள் அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மீரா கூட்டிகிட்டு போகிறாங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ ஜெயஸ்ரீ ஆஃபீஸ்க்கு ஜெயஸ்ரீ மீட் பண்ணுறதுக்கு மது வராங்க. மது வந்து ஜெயஸ்ரீ மீட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பாவை வெளியே எடுக்கணும், நீங்கள் சித்தார்த்துன்னு ஒருத்தர் உங்களை மீட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னோன்னே, அதுக்கு உங்கள் அம்மா சைன் போடணும்மா, அதுதான் கண்டிப்பாக முக்கியம், அப்படி இருந்தால் தான் கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு. சரி நான் எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கிடுறேன், ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டோன்னே, இல்லைம்மா நாங்கள் ஒரு வாலண்டியர் அசோசியேஷனாக தான் பண்ணுறோம், ஸோ ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்